முதல் கேள்வியை நான் குற்றாலநாதன்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ 4வது கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இந்துக்கள் குறைவாக இருக்கிறார்கள், சரிந்திருக்கிறது அவர்களுடைய எண்ணிக்கை, ஆனா இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிக்கை வருகிறது. இதன் மூலமா என்ன செய்தி சொல்ல நினைக்கிறது பாஜகவுடைய அந்த ஆய்வறிக்கை? இது முதல்ல நீங்க சொன்ன மாதிரி பாஜகவினுடைய ஆய்வறிக்கை இல்லை. இது பிரதமரினுடைய பொருளாதார ஆலோசனை குழு அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை. இதுல நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம நாட்டுல 4ஆம் கட்ட தேர்தலோ 3ஆம் கட்ட தேர்தலோ என்ன தேர்தலாம் நடக்கலாம். அதை மையமா வைத்து இது வந்ததா எனக்கு தெரியல. ஏன்னா இது காலங்காலமாக கடந்த சில வருடங்களாகவே பாரத நாடு முழுக்க, இன்னும் சொல்ல போனா உலகம் முழுக்கவே இந்த இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை குறித்து அதிகரித்து வருவதன் குறித்து உலகம் முழுக்க இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த செய்தி இப்ப வந்திருக்கலாம், ஆனா இது புதுசு இல்லை. இந்து முன்னணியினுடைய நிறுவன அமைப்பாளர் ஐயா ராமகோபாலன் அவர்கள் இருக்கும்போதே சொல்லுவாங்க, நாம மெல்ல மெல்ல சிறுபான்மையாக்கி கொண்டே வரோம், குழந்தை பெறுங்கிறது இந்துக்கள்கிட்ட குறைந்து கொண்டே வருகிறது, இது மிகுந்த ஆபத்தானது. அதுக்காக 4 குழந்தைகளுக்கு மேல பெறக்கூடிய இந்து பெண்மணிக்கு வீரத்தாய்னு பட்டம் கூட ராமகோபாலன் ஐயா கொடுத்தாங்க. நான் சொல்றது 5 வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப இந்த பேச்சு, இந்த சிறுபான்மையாக இந்துக்களினுடைய ஜனத்தொகை மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஏதோ இன்னைக்கு இந்த 4ஆம் கட்ட தேர்தலை மையமாக வைத்து இன்னைக்கு புதிதாக முளைத்த ஒரு கருத்து அல்ல. இது காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. அது இப்போ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புறாங்க. இன்றைக்கு அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. இது 2015 கூட உலக அளவுல இது விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. உலகத்துல இருக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபியூ அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய ஆய்வறிக்கை, அந்த ஆய்வறிக்கையே சொல்லுது 2050 உலகில் அதிகமாக முஸ்லிம்கள் வாழும் நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2015 அப்ப எங்க என்ன தேர்தல் நடந்துன்னு தெரியல. 2015 அமெரிக்காவினுடைய ஒரு ஆய்வு, பிரிட்டனுடைய ஒரு ஆய்வு நிறுவனம் சொல்றாங்க. அப்ப அதுல என்ன உள்நோக்கம் இருக்க போது? இதுல எந்த உள்நோக்கம்லாம் கிடையாது, உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள். இல்ல அதே சமயம் குற்றாலநாதன், அதே சமயம் பாப்புலேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு தன்னார்வ அமைப்பும் ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, கருவுறுதல் விகிதம் இஸ்லாமியரா இருக்கட்டும் இந்துக்களா இருக்கட்டும் விகிதம் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல நீங்க 1 அதிகம் 1 குறைவு அப்படிங்கிறது தவறான அறிக்கை. இந்த பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழுவுடைய ஆய்வறிக்கை அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறாங்க. 1981 91 வரை 32.9% இருந்த இஸ்லாமியருடைய கருவுறுதல் விகிதம் 2001-2011 காலகட்டத்தில் 24.6% குறைந்திருக்கு. அதே மாதிரி இந்துக்களுக்கும் 22.7% இருந்தது, 16.8% குறைந்திருக்கு. 2 பேருக்குமே குறைந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல, நீங்க மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்தியாவில் எடுக்கப்படுகிறது. 1951 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல இந்துக்கள், இந்தியாவில் இருந்த இந்துக்களினுடைய ஜனத்தொகை காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கொடுத்த அறிக்கை 84.68% இந்துக்கள் அப்ப இருந்தாங்க 1951. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய ஜனத்தொகை 78.6. குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? சின்ன பிள்ளை கூட சொல்லிருமே, 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கூட சொல்லிடும். இது என்ன பெரிய இவங்க ஒரு ஆய்வறிக்கை நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துட்டா நம்பிட முடியுமா? இல்ல, இப்ப 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலங்கறாங்களே. 1951 84.68% இருந்த இந்துக்களினுடைய ஜனத்தொகை 2015 78.6 குறைகிறது. அதே நேரத்துல முஸ்லிம்களினுடைய ஜனத்தொகை 1951 எவ்வளவு இருந்ததுன்னா 9.84%. இன்னைக்கு இப்ப கடைசியாக எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல முஸ்லிம்களினுடைய ஜனத்தொகை 14.9%. ஜனத்தொகை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? 2011 சொல்றீங்க கடைசியாங்கிறது, அப்படித்தானே? ஆமா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மையமா வைத்துதான் இப்ப இந்த அறிக்கைகள் எல்லாமே வருது. சரி, இதனால என்ன விளைவுகள் நினைக்கிறீங்க? இந்த ரேஷியோ நிச்சயமாக மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும். என்ன அப்படின்னா, இந்துக்கள் சிறுபான்மையாக இல்ல மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன்.
குற்றாலநாதன் மியூட். சிறுபான்மையாக கேக்குதுங்களா? கேக்கு தொடர்ந்து பேசலாம்.